நம்ம தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் ஒரு கதை சொல்லுவாரு. நீங்க எல்லாம் கூட கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பையன் ஒருத்தர் தன்னுடைய மனதை வந்து கட்டுப்படுத்த ஆசைப்பட்டு தியானம் பண்றதுக்காக ஒரு இடத்துல போயிட்டு உட்காருவாரு. அப்ப என்ன ஆகும்னா, அவர் தியானம் பண்ண அமரும் பொழுது அந்த பக்கமா ஒரு பெண் ஒருத்தவங்க தண்ணி எடுக்கிறதுக்கு அவரை தாண்டி கிராஸ் பண்ணி போவாங்க. உடனே அவர் அந்த பெண்ணை பார்த்தோன்னா ஒரு மனது திரும்ப அலைபாயும். அப்படி என்னடா அதுன்னு சொல்லிட்டு உடனே கண்ணு இருக்காதால தானே பாக்குறோட அவரோட கண்ணை வந்து ஒரு துணியை போட்டு இறுக்கமா கட்டிடுவாரு. சரி, அடுத்த நாள் காலையில வரும், அந்த பெண்ணு வருவாங்க, அவரை கடந்து போவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, கண்ணை கட்டிருக்காருல, இப்போ வந்து அந்த பெண்ணுடைய வளையல் ஓசையும் அந்த பெண்ணுடைய சலங்கை ஓசையும் வந்து அவர் கேட்கும். நம்ம திரும்பவும் மனசு வந்து அலைவாய தொடங்கிறோம். சரி, நம்ம காதை அடுத்த நாள் என்ன பண்ணுவாரு, காதை இறுக்கமா கண்ணுக்கு அதை சேர்த்து கட்டிடுவாரு. சரி, அடுத்த நாள் காலை வரும், அந்த பெண்ணும் இவரை கடந்து போகிறதுக்காக வருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த பெண் சூடியிருக்கக்கூடிய மல்லிகை பூவினுடைய வாசம் அவருக்கு வந்து அடிக்கும். உடனே என்னடா இது, நமக்கு வந்து சோதனை, நம்மளே மனதை அடக்குவதற்காக வந்திருக்கோம், இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவரோட மூக்கு, கண்ணு, காது மூணுத்தையுமே நல்லா சேர்த்த மாதிரி இறுக்கமா கட்டிடுவாரு. அடுத்த நாள் காலையும் வரும், அந்த பெண்ணும் வருவாங்க, அவரை கடந்து போவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அவர் மனசு ஒரு நிமிஷம் நினைக்கும், சே இந்த நேரம் ஆயிடுச்சு, இந்நேரம் அவன் தண்ணி எடுக்கிறதுக்கு நம்மளை தாண்டி போயிருப்பார்ல அப்படின்னு நினைச்சிடும். அப்ப எதுக்காக இந்த கதை அப்படின்னா, நம்ம வந்து என்னதான் பண்ணாலும் இந்த மனம் என்பது அலைப்பாயக்கூடியது. அதை வந்து எளிதில் நம்மளால வந்து அடக்கி வைப்பது மிக 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 கடினம். இப்படி மனதை அடக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக நாம் ஒருவரும் நம்முடைய மனதை திடப்படுத்திக் கொள்ளணும். தென்கட்சி ஐயாவை போல இயல்பான நடையிலே இயல்பான கதைகள் மூலமா நகைச்சுவை கலந்து தத்துவங்களை வேற யாராலையுமே சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்கும்போது தென்கட்சி ஐயாவுடைய புத்தகங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சு பார்க்கணும். அப்ப நிறைய பேசுவதற்கு நமக்கு துணுக்குகள் கிடைக்கும். அப்ப அடுத்து